நைட் ஃபுல்லா ஒருத்தருக்காக அழுதுட்டு, இனிமே இவங்க கிட்ட பேசவே கூடாது, இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு செட் ஆகாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணுவீங்க. ஆனா அடுத்த நாள் காலையில அவங்க கிட்ட இருந்து ஒரே ஒரு ஹாய் மெசேஜ் வந்ததும், நேத்து நைட் பட்ட கஷ்டம், அவமானம் எல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் அவங்க கிட்ட போய் விழுவீங்க. இந்த சுழற்சியில நீங்க எப்பவாவது சிக்கியிருக்கீங்களா? அனைவருக்கும் வணக்கம். ஒருத்தர் நம்மள மதிக்கல, நமக்கு வலிய மட்டுமே கொடுக்கறாங்க. அவங்களால நம்ம நிம்மதி போச்சுன்னு நல்லாவே தெரியும். ஆனா அவங்கள விட்டுட்டு வரவும் முடியாது. ஏன் என்னால அவங்கள விட முடியலன்னு உங்கள நீங்களே கேட்டுக்கிட்டு, உங்களுக்கு நீங்களே எதிரியா மாறி நிப்பீங்க. இன்னைக்கு வீடியோல இப்படி ஒரு மோசமான உறவுல இருந்து ஏன் வெளிய வர முடியல அப்படிங்கிறதுக்கான 4 முக்கியமான சைக்காலஜி காரணங்கள பத்தியும், இதுல இருந்து எப்படி வெளிய வர்றதுங்கிறத பத்தியும் ரொம்ப ஆழமா பேசப் போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது உங்களுக்கான விடுதலைக்கான முதல் படியா இருக்கலாம். பாயிண்ட் 1. மாயையை காதலிப்பது. நம்ம பண்ற முதல் தப்பு என்ன தெரியுமா? அவங்க இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கறத நம்ம காதலிக்கிறது இல்ல. ஆரம்பத்துல முதல் 3 மாசம் உங்ககிட்ட எப்படி அன்பா பழகுனாங்க, எவ்ளோ கேரிங்கா இருந்தாங்க அப்படிங்கிற அந்த பழைய மெமரிஸ தான் நாம இன்னும் பிடிச்சு தொங்கிட்டு இருக்கோம். அவ முன்னாடி எப்படி தெரியுமா என்ன பாத்துக்கிட்டான், அவ ஆரம்பத்துல எனக்கு எவ்ளோ முக்கியத்துவம் கொடுத்தா தெரியுமா, கண்டிப்பா அவங்க மறுபடியும் பழைய மாதிரி மாறிடுவாங்க அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கை. இதுக்கு பேரு தான் ஃபாலிங் இன் லவ் வித் தேர் பொட்டென்ஷியல். அவங்க மாறுவாங்க மாறுவாங்கன்னு வருஷ கணக்கா காத்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனா கசப்பான உண்மை என்னன்னா, ஆரம்பத்துல அவங்க காமிச்சது ஒரு முகம் மூடி. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது தான் அவங்களோட உண்மையான முகம். அந்த மாயிலிருந்து முதல்ல வெளிய வாங்க. பாயிண்ட் 2. செய்த முதலீடும் தனிமை பயமும். 2வது காரணம் நம்ம செஞ்ச முதலீடு. அதாவது பணம் இல்ல, நம்மளோட நேரமும் எமோஷன்ஸும். நான் 3 வருஷமா இவனை காதலிச்சிருக்கேன். என் வாழ்க்கையோட 5 வருஷத்தை இவளுக்காகவே செலவு பண்ணிட்டேன். இப்ப போய் இதை எப்படி பிரேக்கப் பண்றதுன்னு யோசிப்போம். சைக்காலஜில இத சங்க் காஸ்ட் ஃபேலசின்னு சொல்லுவாங்க. ஒரு படம் பார்க்க தியேட்டர் போறீங்க. முதல் 1/2 மணி நேரத்திலேயே படம் ரொம்ப மொக்க, குப்பைன்னு தெரிஞ்சிடுச்சு. டிக்கெட் காசு கொடுத்துட்டோமேன்னு உட்கார்ந்து பார்த்து உங்க நேரத்தையும் மன நிம்மதியும் கெடுத்துக்குவீங்களா? இல்ல எந்திரிச்சு வந்துருவீங்களா? உறவும் அப்படிதான். 3 வருஷம் வேஸ்டா போச்சுன்னு ஃபீல் பண்ணி உங்களோட மீதி இருக்கிற 30 வருஷ வாழ்க்கையையும் அதே நரகத்துல குப்பையில போடாதீங்க. அடுத்தது பயம். இவங்கள விட்டுட்டா நாம தனியா ஆயிடுவோமோ, இதுக்கப்புறம் நம்மள யாரு காதலிப்பா அப்படிங்கிற தனிமை பயம். ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, நிம்மதி இல்லாத ஒரு உறவுல இருக்கிறத விட சிங்கிளா தனியா கெத்தா இருக்கிறது எவ்வளவோ மேல். பாயிண்ட் 3. ட்ராமா பாண்டிங். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ட்ராமா பாண்டிங் இது ஒரு விதமான போதை பழக்கம் மாதிரி. இந்த மாதிரி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க உங்களை எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்க மாட்டாங்க. 4 நாள் உங்களை அழ வைப்பாங்க, உங்களை அசிங்கப்படுத்துவாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. நீங்க உடைஞ்சு போய் நிக்கும்போது 5வது நாள் வந்து செல்லமா ஒரு ஹக் பண்ணி சாலி பேபின்னு சொல்லுவாங்க. உடனே உங்க மூளையில டோபமைன் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்கும். அந்த சின்ன சந்தோஷத்துக்காக உங்க மூளை அடிமையாயிடும். இத பிரெட் கிரம்பிங்னு சொல்வாங்க. அதாவது பசியில இருக்கிறவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரொட்டி துண்ட தூக்கி போடுற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அன்ப பிச்சை போடுவாங்க. அந்த பிச்சைக்காக நீங்க அவங்க பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி சுத்துவீங்க. இதுக்கு பேரு காதல் கிடையாது நண்பர்களே. இது எமோஷனல் அபியூஸ். இந்த போதையிலிருந்து வெளியே வர்றது கஷ்டம்தான், ஆனா வந்தே தீரணும். 4வது காரணம், சுயமரியாதை இழப்பு. லாஸ் ஆஃப் செல்ஃப் வொர்த். ஒருத்தர் உங்களை தொடர்ந்து காயப்படுத்திக்கே இருக்கும்போது, உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கும்போது, ஒரு கட்டத்துல உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன நினைக்கும் தெரியுமா? ஒருவேளை நாம தான் தப்பான ஆளோ, நமக்கு உண்மையான அன்பை பெற தகுதி இல்லையோன்னு உங்களை நீங்களே குறை சொல்ல ஆரம்பிப்பீங்க. உங்க குறைகளை மட்டுமே அவங்க பெருசுபடுத்தி காட்டுவாங்க. அதனால உங்க செல்ஃப் எஸ்டீம் 0 ஆயிடும். இவங்கள விட்டா நமக்கு வேற யாரும் கிடைக்க மாட்டாங்கன்னு நீங்களே உங்களை முட்டாளாக்கிக்குவீங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? தப்பு உங்க மேல இல்ல. அவங்க உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிறத நீங்க அலோவ் பண்றீங்க பாத்தீங்களா? அதுதான் தப்பு. வெளிய வருவது எப்படி? ஹவு டு லெட் கோ அண்ட் ஆக்ஷன். சரி, இதிலிருந்து வெளிய வர்றது எப்படி? முதல் ஸ்டெப் அக்செப்டன்ஸ். இந்த உறவு எனக்கு செட் ஆகாது, இவங்க மாறவே மாட்டாங்க அப்படிங்கிற கசப்பான உண்மையை ஏத்துக்கோங்க. 2வது ஸ்டெப் நோ கான்டாக்ட் ரூல். பிளாக் பண்ணுங்க. அவங்க சோஷியல் மீடியாவை ஸ்டாக் பண்றத நிறுத்துங்க. அவங்கள சுத்தி உங்க வாழ்க்கைய அமைக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ண ஆரம்பிங்க. சில நேரங்கள்ல ஒரு கயிறை ரொம்ப இறுக்கி பிடிச்சிட்டு இருந்தா கையில ரத்தம் வரும். வலிய தாங்கிக்கிட்டு பிடிச்சிட்டே இருக்கிறத விட அந்த கயிறை கீழே போட்டுடுங்க. கையில இருக்கிற காயம் காலப்போக்குல ஆறிடும். உங்களை காயப்படுத்துற இடத்துல இருந்து நீங்க எப்படி ஹீல் ஆக முடியும்? நீங்க ஸ்பெஷலான ஆளு. உங்களுக்கான உண்மையான அன்பு உங்களை தேடி வரும். அதுக்கு முதல்ல தப்பான ஆளுக்கு கொடுத்த இடத்த நீங்க காலி பண்ணணும்.
உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு சூழ்நிலையை நீங்க கடந்து வந்திருக்கீங்களா? இல்ல இப்போ அந்த கஷ்டத்துல இருக்கீங்களா? உங்க மனசுல தோன்றத கமெண்ட்ல கொட்டி தீத்துருங்க. உங்கள மாதிரி கஷ்டப்படுற இன்னொருத்தருக்கு உங்க கமெண்ட் பெரிய ஆறுதலா இருக்கலாம். இந்த வீடியோ உங்க நண்பர் யாருக்காவது கண்டிப்பா தேவைப்படும். அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்திடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களை நீங்களே காதலியுங்கள்.